Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சிக்கன் ரோல் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஈஸியா பண்ணலாம். தேவையான பொருட்கள் என்னன்னா வெங்காயம் நான் ஒன்னு எடுத்துர்க்கேன். அப்புறம் மைதா, வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 முட்டை, கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுல மஞ்சள் தூள், பிரிஞ்சி இலை. சிக்கனை வந்துட்டு நல்லா மிக்ஸில அரைச்சு வெச்சிடணும். இதுக்கு ஏத்த மாதிரி எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஏற்கனவே நான் வந்து எண்ணெய் ஊத்தி வெச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிட்ட அப்புறமா நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலையை ஒன்று போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் வந்துட்டு ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் வந்துட்டு கூட அதெல்லாம் ஆட் பண்ணணும். நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. இதில் வேணும்னா நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இந்த சிக்கனுக்கும் ஏற்ற அளவுக்கு நான் போடுறேன். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு தான் நான் எடுத்துருக்கேன், அது போட்டிருக்கேன். இது அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூளும் போட்டிருக்கேன். இதே கொஞ்சம் நிறைய பண்ணுறதுன்னா வெங்காயம் வந்துட்டு 3 வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்துட்டு வெறும் வெங்காயமும் சிக்கன் ஒன்று தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் இதில் பண்ணலாம். நான் வெறும் இப்போதைக்கு சிக்கனில் போட்டு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ சிக்கனும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், மிளகுத்தூள். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். ஆகிட்ட அப்புறமா என்னென்ன பண்ணணும்னுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இதுக்கு நான் வந்துட்டு அந்த ரோல் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு கப் மைதா நான் சேர்த்துக்கிறேன். இந்த மைதாக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு முட்டை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை மைதாவும் இந்த முட்டையும் உப்பு கொஞ்சோண்டு இதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் இதை கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சிட்டேன். இது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. இந்த கரைச்சி வச்ச மாவை நல்லா இதில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம திருப்பி போடாமல் அப்படியே எடுத்துடணும். இன்னொன்றும் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இது ரோல் பண்ணுறதுன்ட்டும் காட்டுறேன். திருப்பி போடாமல் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். தோசை மாதிரி இதில் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைட் பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நான் பண்ணி காட்டுறேன். சிக்கன் எவ்வளோ வைக்க முடியுமோ சிக்கன் இதில் வச்சுட்டு இது மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு காட்டுறேன். டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டுட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதுதான். மெதுவாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. இதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் தோசையை வந்து திருப்பி போடுற மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ஒரே சைடு திருப்பி போட்டு எடுக்காதீங்க, ஏன்னா அது வந்துட்டு பிஞ்சிட்டு வரும். ஸோ பார்த்து இது பண்ணி எடுக்கணும். இதை இது திருப்பும்போது மாத்திரம் பார்த்து திருப்பிக்கோங்க.
இது டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. ஆக்சுவலி வந்து எங்கள் வீட்டில் ரிலேஷன்ஸ் வந்ததால் அவங்களும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்ததுன்னாங்க. சரி, நான் அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கலான்னு பார்த்தேன், சொல்லுங்கன்னுட்டு. இல்லை வேண்டாம் வேண்டான்ட்டு வைக்கப்பட்டுட்டு வரல. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதை பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சிக்கன் ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.